வணக்கம். சினி மினி பாரதி ராஜா ஒரு முழுநீள திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் அப்படின்றது இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் கல்லுக்குள் ஈரம். இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் சந்திரபோஸ். அந்த சந்திரபோஸ் யாருன்னா டிகே போஸ் அப்படின்ற பேரில் வந்து நிறைய படம் பின்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. திரைக்கதையை அமைத்தவர் பாரதி ராஜா. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் PS நிவாஸ். பாரதி ராஜாவினுடைய கேமராமேன் 16 வயதிலே, கிழக்கு பூமரியில், புதிய வார்ப்புகள், சிகப்பு ரோஜாக்கள், நிறமாறாத பூக்கள், இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் PS நிவாஸ். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரே நிவாஸ் தான். டைரக்ஷன் மேற்பார்வை பாரதி ராஜா. ஒரு திரைப்பட குழுவை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. ஒரு கிராமத்துக்கு மொத்த படப்பிடிப்பு குழுவும் படப்பிடிப்புக்காக போகிறாங்க. அங்கே எடுக்கப்படக்கூடிய படத்தின் இயக்குனர் பாரதி ராஜா. அதில் வந்து கதாநாயகியாக நடிப்பவர்கள், கதாநாயகன் நடிக்கிறது கிழக்கு பூமுறையில் சுதாகர், கதாநாயகியாக நடிக்கிறது வெந்நீர் ஆடை நிர்மலா. அங்கே ஷூட்டிங் நடக்குது. அப்படி வரும்போது அந்த ஊரை சேர்ந்த 2 இளம் பெண்கள் அப்படி வச்சுங்களேன், விஜயசாந்தி, அருணா, அவங்க 2 பேருக்கும் இதுதான் முதல் படம். விஜயசாந்தி அறிமுகமான படம் இது. விஜயசாந்தியினுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் காத்தி. அதே மாதிரி அருணா அந்த திரைப்படத்தில் தான் அறிமுகம். அருணாவினுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் சோலை. அருணா வந்து ஒரு டோபின்றம்ல, துணி சலவைகள் செய்யக்கூடிய மனிதனுடைய மக. அந்த துணிகள் சலவை செய்யக்கூடிய மனிதர் வேலு அப்படின்ற கதாபாத்திரத்தில் கவுண்டமணி நடித்திருந்தார். கவுண்டமணியினுடைய பொண்ணு அருணா. இவங்க 2 பேரும் இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கெல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க. பாரதி ராஜா வந்து கேமராவை வச்சுக்கிட்டு அந்த கேமரா வியூன்னு இருக்குல்ல, அதில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே குறுக்க நடந்து போய் அப்படின்றல அருணா அப்படி நடந்து போகிறது கேமராவில் வந்து தெரிஞ்சு பாரதி ராஜா பார்த்துருவார். வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது அருணாவுடைய முகத்தை பார்ப்பார். யார் யாது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு, இந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்ணு போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினைப்பார். இதுக்கடையில் இந்த ஷூட்டிங் பார்க்க வந்த கிராமத்து ஆட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த படப்பிடிப்பு பார்க்க வந்த இந்த 2 இளம் பெண்கள் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்க வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய மேட்டர்களெல்லாம் போய் பார்த்துட்டு, அங்கே வந்து இவங்களுடைய வாண்டுகள் கூட்டம் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸு, சிறுவர்கள் சிறுமிகள், அவங்க கூட வந்து இது பண்ணி வச்சு விஜயசாந்தி வந்து நடிகை மாதிரியும் அருணா டைரக்டர் மாதிரியும் நடித்து காமிச்சு, இதை வந்து அந்த படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் அப்படியே அந்த வழியாக நடந்து போன பாரதி ராஜாவும் சுதாகரும் அப்படியே பார்ப்பாங்க. துணி சலவைகள் செய்யக்கூடிய மனிதருடைய மக அப்படின்றதுல. அப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இப்போ டைரக்டருடைய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் செலவு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து அப்படின்றதுல அதை வந்து அருணா வந்து கையில் எடுத்து வந்து அப்படி பாரதி ராஜாட்ட கொடுத்து, அப்படி பாரதி ராஜா அந்த பொண்ணை பார்த்து, விஜயசாந்தி அந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுதாகரை மனசுக்குள்ளே விரும்பி காதலிச்சு, அதே மாதிரி அருணா இருக்குல்ல, அருணா வந்து படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரதி ராஜாவை அப்படி விரும்பி காதலிச்சு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அது கைவெட்டி கருப்பன் அவனுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் தவறாக நடக்க முயற்சி செஞ்சான். அப்படி வரும்போது அந்த பொண்ணுடைய மாமன் அவன், அந்த கருப்பன். அவன் வந்து அந்த ஆளை கையவே வெட்டிட்டான். ஒரு கையவே வெட்டிட்டு அவன் சிறை தண்டனை அனுபவித்து ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அவன் இங்கே வர்றான். ராமநாதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் தான் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து பாரதி ராஜா இந்த பொண்ணை கையை தொட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இதை பார்த்துருவார். பார்த்த உடனே அவ்வளோதான், கடுப்பாகி போய், அது ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி, அப்படியே பாறை இதெல்லாம் நிறைய இருந்து, அப்படி இந்த பாறைகளையெல்லாம் மலையிலேருந்து உருட்டி விட்டு அதை கடுப்பாகி போய் அப்படின்ற மேட்ரு அது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படி படத்தில் அது ஒரு காட்சியாகவே காமிச்சிருப்பாங்க. கருப்பனே அந்த பெண்ணை அடையணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி அப்படின்னு வரும்போது, முறைப்பொண்ணுன்ற ஒரு பக்கம் கிடக்கட்டும், அவளை அடைவதற்காக முயற்சி செய்து அப்படின்னு வரும்போது, படத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு கதாபாத்திரம் படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கதாபாத்திரத்தில் சந்திரசேகர் நடிச்சிருந்தார். சந்திரசேகர் வந்து அந்த அருணாவை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய கைவெட்டி கருப்பன் கதாபாத்திரம் இருக்குல்ல, ராமநாதன், அவன் போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளி அவன் இறந்துருவான். இதுக்கடையில் வந்து ஒன் சைடாக வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகனை விரும்பினா கதாநாயகன் போய் உடனே காதலிச்சிட முடியுமா? அதனால் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக தற்கொலை பண்ணி இறந்துடும் விஜயசாந்தி. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படிங்கும்போது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபுல் பிக்சர் இஸ் ஓவர்.
இப்போ அந்த கிராமத்தையே காலி பண்ணிவிட்டு அந்த மொத்த படப்பிடிப்பு குழுவே அந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த படப்பிடிப்பு குழு கிளம்பி போகிறத எல்லோரும் கிராமத்து மக்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. அப்படி போகும்போது ஒரு இடத்துல எல்லோரும் போகிறத வந்து அருணா வந்து கலங்கிய கண்களுடன் நின்று பார்த்து கொண்டு அப்படின்ற மாதிரி ஆகி அந்த போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை நிறுத்தி அப்படிங்கும்போது அப்படியே பார்த்து அந்த பொண்ணு பாரதி ராஜாவை பார்க்க, பாரதி ராஜா அந்த பொண்ணை பார்க்க அப்படின்னு. அதுக்கு பிறகு எதுவும் பேசலை, அந்த பொண்ணு எதுவுமே பேசலை, அப்படியே கிளம்பி போய் அப்படின்னு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தினுடைய ஆத்தங்கரை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து இந்த பொண்ணு இருக்குது. பாரதி ராஜா திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து பாரதி ராஜா அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறாரு. நின்று அந்த பொண்ணுனுடைய கையை பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து அந்த ஏற்கனவே பைத்தியம் முடித்து கைவெட்டி கற்பனை தீர்த்துக்கட்டின்ற ஒரு காரியத்தை வந்து செஞ்சான்ல அந்த பைத்தியம் முடித்த மனிதன், அந்த கிராமத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேட் கேரக்டர் சந்திரசேகர், அப்படி அவன் வந்து ஒரு சூலாயுதம் மாதிரி ஒரு ஈட்டி அதை வந்து அப்படியே பின்பக்கத்தில் இருந்து பாரதி ராஜாவினுடைய முதுகில் சொருவி அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி, அதுதான் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸு. நான் அந்த திரைப்படம் திரைக்கு வந்து அப்படின்னு வரும்போது படத்தை பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன், பாரதி ராஜா கேரக்டர் வந்து குத்தப்பட்டு அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸு இதுக்கு தேவையா? ஹாப்பியாகவே முடிச்சிருக்கலாமே, பாசிட்டிவாகவே முடிச்சிருக்கலாமே, பொயட்டிக்காகவே முடிச்சிருக்கலாமே, கவித்துவ தன்மையுடன் கிளைமேக்ஸை முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். எனினும் இதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். அந்த படப்பிடிப்பு நடைபெற காட்சிகளை காட்டும்போது இப்போ பாரதி ராஜா இயக்குனர் அப்படின்றத காமிச்சிடறாங்க. பிறகு உதவி இயக்குநர்கள்ன்றதை காமிக்கணும் இல்லையா? உதவி இயக்குநர்கள்னு சொல்லி படப்பிடிப்பு தளத்தில் காட்டப்பட்டவர்கள் மனோபாலா, மணிவண்ணன். அவங்க 2 பேருமே ஆக்சுவலாக பாரதி ராஜாட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். அதனால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால படத்துலையும் அவங்க உதவி இயக்குநர்களாக நமக்கு முன்னால் காட்டப்படுவார்கள். கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி வார இதழில் விமர்சனம் எழுதியிருந்தார்கள். இந்த ஒரு வரி போதும்ல படத்தினுடைய மகத்துவத்தை பறைசாற்றுவதற்கு. எண்ணத்தில் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹிட் சாங், அது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்தான். சிறு பொன்மணி அசையும், எந்த அளவுக்கு ஹிட்டான பாட்டு இல்லையா? அந்த பாட்டை கேட்காதவங்க இருக்காங்களா? அது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். கொத்தமல்லி பூவே, அதுவும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். இந்த 3 பாடல்களையும் எழுதியவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா. காலம் கடந்து ஓடிவிட்டது. 1980ஆம் ஆண்டில் பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படம் திரைக்கு வந்தது அப்படின்றதையும், அந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்து இயக்கி தயாரித்தவர் பாரதி ராஜாவினுடைய அப்போதைய ஒளிப்பதிவாளரான PS நிவாஸ் என்பதையும், அந்த திரைப்படத்தில்தான் விஜயசாந்தியும் அருணாவும் நடிகைகளாக பட உலகிற்குள் காலடி எடுத்து வைத்தார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.